ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 யூஸ் பண்ணி நம்ம நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸை விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக விசுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனோடைய கிராஃபை வரையலாம் பை யூஸிங் ஸ்லைடர் அண்ட் இன்புட் பாக்ஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்லைடர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் அப்படிங்கிற டூலிங் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடரில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா நம்பர், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜர்ஸ். அதோட இன்டர்வலோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இன்க்ரிமெண்ட்லாம் இருக்குது. நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். மினிமம் வேல்யூ 5 இருக்கட்டும், மேக்ஸிமம் வேல்யூ 5 இருக்கட்டும். இன்க்ரிமெண்ட் நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ஃப்ளாட் பண்ண போகிறேன். எப்படின்னா, என்னோடய இன்புட் பாரில் போயிட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்க போகிறேன். என் இன்புட் பாரில் போயிட்டு கேபிட்டல் ஏன்னு அந்த பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு, அதாவது அந்த பாயிண்ட்டை வந்து நான் லேபிள் பண்ணியிருக்கேன். என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த ஸ்லைடர் நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மூட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதோடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடரை தொட்டு மூவ் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லைடரை மூவ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏங்கிற பாயிண்ட் இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது இன்னும் மோர் இன்ட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பாயிண்ட்டோடைய பாத் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை ஸ்லைடர் பாயிண்ட்டை தொட்டு இப்படி மூவ் பண்ணுங்கள். இந்த ஏ ஸ்கொயர் இந்த பாயிண்ட் இந்த மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்தோம் அப்படின்னு தெரியும். ஏ ஸ்கொயர் இப்போ எதை கொடுக்குதுன்னு பாருங்கள், ஒரு பேரபோலாவை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைடர் பாயிண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த கர்வ் வந்து அப்படியே ட்ரேஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இது எந்த கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். y = x² அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். இன்புட்டில் போயிட்டு x² அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மூவ் டூலை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இது y = x² கிராஃபு அதுதான். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது, நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்போ இந்த A² அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டோட மூமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரேஸ் ஆகுது. அது எந்த கர்வ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இதை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம்னா A² கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு A² பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா A⁴ நம்ம வேணாலும் கொடுக்கலாம். A⁴, அதாவது y = x³ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு என்ன கிராஃப் கிடைக்குதுன்னு பாருங்கள். y = x³ அப்படிங்கிற இந்த கிராஃப் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பாயிண்ட்டோடைய மூமெண்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அல்லது இந்த ட்ரேஸ் ஆஃப் த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது எந்த கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ட்ராக்டிவாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் இதை பாஸ் பண்ணிவிட்டு இது மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா A⁴ கூட நம்ம கொடுக்கலாம். பவர் 4 ஜஸ்ட் என்டர். இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இந்த ட்ரேஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள் பேக் டு டிஃபால்ட் வியூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கிராஃபிக்ஸ் கீழே ஒரு ஹோம் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வியூக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கான கிராஃப் வந்து நமக்கு கிடச்சிடும். சரி, இப்போ இது எப்படி இன்புட் பாரோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதே ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கேப்ஷனில் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டு எதை லிங்க் பண்ண போகிறோன்னா இந்த பாயிண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே a⁴ பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கலாம், a⁴ கொடுத்து ஜஸ்ட் ஓகே என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஸோ கிராஃப் வேணால் நம்ம இந்த தள்ளியும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடர் அண்டு இன்புட் பாக்ஸை வச்சு என்ன பண்ணலாம்னா மேத்தமெட்டிக்ஸை ஒரு இன்ட்ராக்டிவாக நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைடர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணலாம். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படியெல்லாம் இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.